இது 26 நவம்பர் 2019 நான்சி டீமாஸ் வாகமுத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு வேதம் வாசித்தல் மற்றும் மனப்பாடம் செய்தல். இதில் முதலாவது மணி நேரம் அதை குறித்து பார்ப்போம். நம்முடைய ஒவ்வொரு நாளையும் காலையில் முதலாவது மணி நேரத்தை எப்படி நம்ம செலவிடுறோம் அப்படின்னு யோசித்து பார்ப்போம். ஒரு பெண்மணி அவங்களோட காலை நேரத்தை குறித்து சொல்கிறாங்க. காலையில் அலாம் அடிக்க அடிக்க கஷ்டப்பட்டு எழும்புவேன், வீட்டில் உள்ள வேலைகள்லாம் அவசர அவசரமாக செய்து காலையில் சாப்பாடு செய்து பிள்ளைங்களை கிளப்பி வீட்டை விட்டு வெளியே வரவே என் டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம அதை குறித்து வேத புஸ்தகத்தில் பார்த்தோன்னா சங்கீதம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். அதில் என்ன போட்டிருக்கு? காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தை குறித்து நான்சி சொல்கிறாங்க, அவங்களுடைய தகப்பனார் வந்து இந்த வசனத்தை அப்படியே பின்பற்றி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாங்களாம். அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு நாளின் காலையில் முதலாவது மணி நேரத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும் ஜெபத்திலும் செலவிட ஒருத்தர் சவால் விட்டாராம். நான்சியின் தகப்பனார் வந்து ஒரு பயங்கர பிஸியான தொழிலதிபர். அப்படி இருந்த போதிலும் ஒரு நாள் கூட காலையில் முதலாவது மணி நேரத்தை ஆண்டோடைய பாதத்தில் செலவிட அவர் தவறியதே இல்லையாம். அதை வந்து தன்னுடைய பரலோக தேவனை சந்திக்கிற நாள் வரைக்கும், அதாவது 28 ஆண்டுகள் தொடர்ந்து அப்படி செய்தாராம். அப்படி அவர் தினமும் முழங்கால நின்று ஜெபித்தது நான்சியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதான். இப்போவும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு நாம் எந்த மாதிரியான எடுத்துக்காட்டை வைக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்ப்போம். நாம் தேவனோட உள்ள உறவு வந்து ரொம்ப முதன்மையானது, அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்முடைய நேரத்தை செலவிடுறதுல காட்டுறோமா? யோசித்து பார்ப்போம். இப்போவும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் காலையில் முதலாவது மணி நேரத்தை வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் செலவிட நம்ம அர்ப்பணிப்போமா? ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் மிகவும் முக்கியமானவராகவும் முதன்மையானவராக இருக்கிறபடினால உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. சங்கீதக்காரன் சொன்னது போல் நாங்களும் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.